நான் போகிற வரவனை பூரா கெட்ட கெட்ட வார்த்தையெல்லாம் வச்சா என்ன ஆகும்? ஒன்றும் ஆகுறதில்ல. மக்களுக்கு எதுவும் நன்மைகள் ஏற்பட போவதில்லை. மக்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அவங்க கதை முடிஞ்ச கதை. ஒன்றே ஒன்று சொல்லணும் தெரியுமா? இந்த எக்ஸ்பைரி டேட் தெரியுமா? எக்ஸ்பைரி டேட்டு இந்த மெடிசன் இருக்குது பாருங்கள். எக்ஸ்பைரி டேட்டுக்கு முன்னாடி அந்த மெடிசன் சாப்பிட்டா நமக்கு குணமாகும். எக்ஸ்பைரி டேட்டுக்கு அப்புறம் அந்த மருந்து சாப்பிட்டோம்னா அது விஷமாகும். அது மருந்தா விஷமான்றது பார்த்துக்கோங்க. எக்ஸ்பைரி டேட் பொலிட்டிஷியனை பற்றி விவாதிக்க அவசியம் இல்லை. நன்றி, வணக்கம். 26 சட்டமன்ற பொதுத் தேர்தல் மே மாதத்தில் யாரெல்லாம் எக்ஸ்பைரி ஆனவங்கன்னு உங்களுக்கு தெரிய வரும். எடப்பாடி திமுகவில் இன்றைக்கு அண்ணா திமுகவை ஒழித்துவிட்டு எடப்பாடி திமுகவை நடத்துபவர்கள் அங்கு உள்ள தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் ஏமாற்றுவதற்காக விஜய் தங்கள் கூட்டணிக்கு வரப்போவதாக பொய் தகவல்களை பரப்பி வருகிறார்கள். நீங்க சொன்ன மதுரையை சேர்ந்த அந்த தம்பி கூட, கேசட் தம்பி இருக்காரு, அவர் கூட வீரப்பன் மாதிரி மறைந்து இருந்து கேசட் விடுறவர் கூட திமுக விஜய் எங்க கூட வரணும், எப்படி அது ஆடு நினைதுன்னு ஓனாய் அழுகிற மாதிரி, விஜய்க்கு ஒன்றும் தெரியாத மாதிரி இவர் ஏமாத்துற மாதிரி, விஜய் திமுக ஆட்சிக்கு வந்தால் விஜய் தாவைக்காவை அழைத்து விடுவார்கள், அதனால எங்க கூட வாங்க, இந்த புலிக்கு பயந்தவங்கெல்லாம் என் மேலே வந்து படுத்துங்கன்னு சொல்ற மாதிரி பழனிசாமி மற்றும் அவரை சேர்ந்து இன்றைக்கு குரல் கொடுப்பவர்கள், மக்கள் வரிப்பணத்தை சுவைத்தவர்கள், இந்த சுவை கண்ட பூனை எப்படியாவது திருப்பியும் அந்த பாலை சுவைக்கணும்னு என்னென்ன பகிர்ந்த முயற்சி செய்ய அனுமத இன்றைக்கு அவர்கள் எப்படியாவது விஜயை அவர்களை தங்களோடு அவர் வந்து விடுவார் என்ற ஒரு தகவலை பரப்புவதன் மூலம் தங்கள் தொண்டர்களை கொஞ்ச நாளைக்கு தக்க வைத்துக் கொள்ளலாம், சோர்ந்து போயிருப்பவர் நிர்வாகிகளை என்று அவர்கள் இது ஒரு கோயபல்ஸ் முறையில் செய்கிறார். அதை நான் தோல்வித்து காட்டுகிறேன். ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்கிற விஜய் அவ்வளவு வருமானத்தை எல்லாம் விட்டு இன்றைக்கு கட்சியை தொடங்கி இந்த கல்லாப்பட்டி பழனிசாமியை போயா முதல்வராக்குவதற்கு வருவாரா? சிறு குழந்தைகளை கேட்டாலும் தெரியும். ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த எக்ஸ்பைரி ஆக போகிறவங்க எல்லாம் தங்களால் பழனிசாமி தலைமையில் நீ ஆட்சி அமைக்க முடியாது என்பதை உணர்ந்து விஜயின் தலைமையை ஏற்று அவர் கூட்டணி செல்வதற்காக இப்படி பேசி வருகிறார்களோ